ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஹேம்ஸ் சேனல் மூலியமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பீரியட்ஸ் டயத்தில் நம்ம எப்படி நம்மளை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பீரியட்ஸ் டைம் அப்படின்னாலே ஒரு பெரிய தலைவலி தான் இல்லைங்களா? பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. நம்மெல்லாம் பார்க்குறப்ப, அந்த காலத்தில் பார்க்குறப்ப 15 வயசில் தான் நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 11 வயசுலலாம் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. புக்ஸும் தூக்கிட்டு பேடும் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா மெனோபாஸ்ன்னு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா அவங்க அம்மா அப்படியெல்லாம் பார்க்குறப்ப 58 வயசில் தாங்க மெனோபாஸை வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 38லேயே மெனோபாஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே கொடுமையான விஷயந்தான். ஏன் இந்த மாதிரி ஆகுது? நான் கேட்டால் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் உணவு பழக்கமுறை அப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ மென்சஸ் டயத்தில் நம்மளை எப்படி பராமரிக்கிறது? நம்ம அந்த டயத்தில் பயங்கர வந்து மென்டலி ஆகட்டும், பாடி ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மென்சஸ் ஆகிற டேட்டு எல்லாமே பெண்களுக்கு எப்போவுமே தெரியும். அடுத்த மாதம் நம்ம எத்தனாம் தேதி ஆகும்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்தே தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா? வெறும் ஆர்டினரி தேங்காய் எண்ணெய் தாங்க. நீங்கள் செக்கு எண்ணெய் கிடைச்சாலும் நல்லது, அந்த எண்ணெய் கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது. செக்கு எண்ணெய், அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு 3 நாட்களுக்கு முன்னாடியே நமக்கு மென்சஸ் வருது இல்லைங்களா? அந்த இடத்துலையும் நம்ம யூரின் போகிற இடம், மென்சஸ் போகிற இடம், அப்படியே பேக்கில் வர்றப்ப மோஷன் போகிற இடம், அந்த பிட்டத்துக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துலையும் இந்த தொடையும் வயிறும் சேருது இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து கேப் இருக்கும் இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அடி வயிறும் தொடையும் சேர்கிற இடத்துல நமக்கு கேப் இருக்கும். அந்த சேர்கிற அந்த ஜாயிண்ட்லையும் இந்த எல்லா இடத்துலையுமே 3 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் தாங்க பூசணும். நைட் படுக்க போகிறப்போ பூசணும். காலையில் எழுந்து ஜென்டிலாக, ஏன்னா நம்ம எப்போ தேங்காய் எண்ணெய் பூசுகிறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேர்வை இதெல்லாம் அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஜென்டிலாக நல்லா கையில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம மென்சஸ் ஆகிடுவோம். மென்சஸ் ஆகிற டயத்தில் நம்மளால் தேய்க்க முடியாது. ஆனால் நான் அந்த தொடையும் அந்த வயிறும் அடிவயிறும் சேர்கிற அந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல மட்டும் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா பேண்டிஸும் நம்ம பேடும் வைக்கிறப்ப முடியாது, அப்போ கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அடுத்து நமக்கு வந்து 3 டேஸ் கழித்து நின்றுடும் இல்லைங்களா? 4th டே 5th டே விட்டுடுங்க, ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நம்ம எல்லாமே க்ளீன் ஆன பிறகால 3 டேஸ் கழித்து, அதாவது 5 டேஸ் கழித்து திருப்பியுமே ஒரு 3 நாட்களுக்கு இதே மெத்தடில் தேங்காய் எண்ணெய் வைக்கணுங்க. வெறும் தேங்காய் எண்ணெய் தான். ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேட் வைக்கிறப்ப என்ன ஆகும்? முன்னாடியே சரி, நம்ம பேடு அதாவது மென்சஸ் ஆகிறோம் அப்படின்றதுலேருந்தே நமக்கு வந்து சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பிரெஸ்ட்டில் பெயின் எடுக்கும், அடிவயிறு பெயின் எடுக்கும், இந்த மாதிரியெல்லாம் பெயின் எடுத்துகிட்டு இருக்கும். அரிப்பு எடுக்கிறது. அதனால தான் அந்த அரிப்பு எடுக்காமல் செய்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அரிப்பு எடுக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த கீறி அந்த இடமெல்லாம் அப்படியே சிகப்பாகி அடுத்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு இது சிகப்பாகும், செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பொறியாக அப்படியே ரேஷஸ் ஆதி போல் வந்துடும். அது அப்படியே விட்டோம்னா அடுத்து அந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அப்படியே அடர்த்தியாக டென்ஸ் ஆகிடும். ஸ்கின்னே அப்படியே கோடாக விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகிடும் அந்த இடமே. அதுவும் தொடை சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாகிடும் பார்த்திங்களா? ஸோ அதனால் இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் தடவுறப்ப மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி, மென்சஸ் எல்லாம் நின்ன பிறகால அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் பூசிட்டு நம்ம வெளியில் போகிறப்பவும் சரி பூசிக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 11 இயர்ஸ்லேயே அவங்க மென்சஸ் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தடவி விட்டால் கசகசன்னு இருக்கும். அதனால் முடியாது, அவங்களுக்கு வேண்டாம். நம்ம பெண்கள் மட்டும் நம்ம வெளியில் போனாலும் சரி தேங்காய் எண்ணெயை பூசிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம அரிப்பு எடுக்கிறது நின்றுடும். நெக்ஸ்ட் வந்து அந்த பபுள்ஸ் மாதிரி பொறி மாதிரி வருது இல்லைங்களா? அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா? அடர்த்தியாகும், டென்ஸ் ஆகும், ஒரு மாதிரி கோடாக விழும் இல்லைங்களா? அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படியே சாஃப்டாகிடும் ஸ்கின்னு. கருப்பாக இருக்கிறது உடனே போகுமானா போகாதுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக படிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நீங்கள் இப்போ கருப்பு வந்து அந்த தொடை சைடில் வந்து ரொம்ப நாளாக படிஞ்சிருக்கிற கருப்பு உடனே போகாது. நீங்கள் வந்து வாரத்துக்கு 1 நாள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தொடை சைடில் வந்து தடவிக்கிட்டே வர
நம்மளுடைய ஸ்கின் கலர் என்னவோ அங்கே தொடையில சைடில் அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்பர் 1 வந்து இது மென்சஸ் டயத்தில் இது வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. வெறும் தேங்காய் எண்ணெய் தான் ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பேடு வச்சுக்கிறப்ப மென்சஸ் ஆகிறப்ப பேடு வச்சுக்கிறப்ப கூட அது ஒரு கஷ்டங்க. ஆனால் 4th டே 5th டே ஃப்ளோ நமக்கு கம்மியாயிடும். எப்போ நமக்கு மென்சஸ் வரும்னு தெரியாது, பட் இருந்தாலும் வச்சுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சும்மாவே அந்த பேடை வச்சுட்டு இருப்போம் பாருங்கள், போய் அப்படியே அந்த இடத்த அப்படியே போய் நம்ம நடக்கிறப்ப போய் அது டச் ஆகி அப்படியே வந்து ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிச்சிடும், அப்படியே சிகப்பாகிடும். ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ்ஸு இந்த மாதிரி சிகப்பாகிறது, அந்த இடத்துல லைட்டாக புண்ணாகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல இதமாக இருக்குங்க. நல்லா சாஃப்டனாகி அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் நல்ல நீட்டு ஸ்கின்னாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். நமக்கு அந்த வலி இதனாலேயே நமக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே அந்த டயத்தில் நமக்கு வேலை செய்ய பிடிக்காது, மென்டலி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டிலே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஈவினிங் ஒரு தடவை குளித்தா நல்லாயிருக்கும். இன்னொன்று ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் 100% வந்து பியூர் காட்டன் பேண்டீஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? மிக்சடு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் மிக்சட் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக தொட சைடில் வந்து கண்டிப்பாக அறுபடும். அது அறுபட்ட இடத்துல அப்படியே கருப்பாயிடும். என்ன செஞ்சாலும் அந்த கருப்பு கலர் போகவே போகாது. அப்படியே அப்படி புண்ணாகி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூரா புண்ணாகி அப்புறம் வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே அந்த இடம் ஹீட் ஆக யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் காசு கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல, 100% காட்டன் பேண்டீஸாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, அந்த சமயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால டயர்டாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலை, இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸ், நம்மளால் இதெல்லாம் முடியும் இல்லைங்களா? நம்ம நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் முடியலன்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நம்மளால் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு கீரை, அந்த மாதிரி சத்துள்ள உணவாக எடுத்துக்கோங்க. 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த டயத்தில் பீரியட்ஸ் டயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வயிற்று வலி வருங்க, அப்புறம் ஹிப்பு பெயின் வரும். ஸோ இதுக்காக கண்டிப்பாக டேப்லெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டிலேயே நம்ம என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த வயிற்று வலி வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டில் வந்து அது செட் ஆகும். மருந்து குடித்தாதான் நமக்கு வந்து வயிற்று வலியே போகுன்ற மாதிரி ஆகிடும். எங்கள் பாட்டி காலத்தில் பாட்டி குடிச்சிட்டு இருந்தது எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, நல்ல கொதிக்கிற தண்ணிங்க, அப்படியே பபுள்ஸ் வரணும், அந்த மாதிரி தண்ணி. ஒரு டம்ளர் தண்ணியில் 3 ஸ்பூனு நல்ல டேபிள் ஸ்பூன் நல்ல இவ்வளோ நெய், ஒரு தடவை குடிக்கிறதுக்கே நல்ல இவ்வளோ நெய், அந்த கொதிக்கிற தண்ணியில் இவ்வளோ நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை, இதுவும் அப்படி நல்லா கொதிக்கிற இதுலேயே நம்ம சூடு பொறுக்கிற அளவு குடிக்கணும். குடித்து ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்தில் அந்த வயிற்று வலி சுமாராகிடுங்க. நான் அம்மா சொல்கிறப்பெல்லாம் வந்து ஓகே, ஆனால் அப்போல்லாம் குழந்தைங்க நம்மளாம் அப்படி தான் இருந்தோம். அம்மா அப்பா எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிப்போம், டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10 வருஷம் முன்னாடி தான் இது எப்படி நமக்கு சுமாராகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொதிக்கிற தண்ணி, நெய், சர்க்கரை, கொதிக்கிற தண்ணியும் நெய்யும் சேர்றப்ப, நெய் நம்ம வெறும் நெய் சாப்பிடுன்றப்ப நம்மளால் இவ்வளோ நெய் போடணுங்க, நல்லா ஒரு நல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், இவ்வளோ நெய் சாப்பிடுன்றப்ப நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது, உள்ளே கெட்டியாக போகும். ஸோ கொதிக்கிற தண்ணியில் போகிறப்ப கரைஞ்சிடும். யூஸ்வலாகவே நெய்யினுடைய தன்மை பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹீட்டை வந்து குறைக்கிற தன்மை அதுக்கு இருக்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா, நிறைய நெய் வந்து தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு சாப்பிட்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாடியினுடைய ஹீட் வந்து அது கம்மி பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. ஸோ சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை டேஸ்ட்டுக்காக இருக்குமான்ட்டும் தெரியல. அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல உடனே டக்குன்னு நின்றுடுங்க. இதை இங்கே வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. இதால் நமக்கு ஒன்றும் சைடு எஃபெக்ட் வரப்போகிறது இல்லை. அதிங்க அடுத்து வந்து 5th பாயிண்ட் என்னென்னா, நான் இன்றைக்குமே ரொம்பவே வந்து நம்மளுடைய முன்னோர்களை வந்து பயங்கரமாக எனக்கு நினச்சாலே அப்படி ஆஹா, இப்படியா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு அப்படியே வியப்பாக இருக்கும். என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதான் 5ஆவது நாள் நம்ம குளிச்சுட்டு உள்ளே வருவோம் இல்லைங்களா, அதாவது சாமி ரூமுக்குள்ளே வருவோம் இல்லைங்களா, அன்றைக்கி வந்து நமக்கு தலை குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வர்றப்ப நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்களோட பாட்டி வந்து அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது, அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு மந்திரம் சொல்லுவோம்.
சந்திரநாராயண, சூரியநாராயண, ஆதிநாராயண, ராயின்டின் தோஷம், ரப்பண்டி தோஷம், இப்படி தெலுங்கில் வரும். அதனுடைய மீனிங் மட்டும் நான் சொல்லிடுறேன், தெலுங்கில் சொல்கிறப்ப வேண்டாம். அதனால் அது என்னென்னா, அதாவது பசு போகிறப்ப அதனுடைய நிழலை மிதிச்சிட்டோன்னா, அப்புறம் ஆண்கள் வந்து வீட்டில் காலையில் எழுந்தவுடனே அவங்க வந்து சந்தியாவதனம் பண்ணிப்பாங்க, பூணூல் அந்த பிராணாயாமம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள கிராஸ் பண்ணிட்டோன்னா, அப்புறம் அந்த வாழை மரம் இருக்குது இல்லையா, அதனுடைய நிழல் அதை தொட்டுட்டோன்னா, ராகி மரத்தை தொட்டுட்டோன்னா, இந்த மாதிரி அதில் அப்படியே வாட்சாக வரும். அந்த வாட்சாலாம் இந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சிட்டோன்னா, தெரியாமல் நாங்கள் செஞ்சிட்டோன்னா அதை அந்த தோஷம் இல்லாமல் எங்களை இது பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்ற மாதிரி வரும். தெரியாமல் நாங்கள் அதை தொட்டுட்டோன்னா எங்களுக்கு பாவம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதில் வரும். ஓகே, இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோன்னா, அந்த மக்கு இருக்கு இல்லையா, நம்ம பாத்ரூமில் குளிக்கிற மக்கு, அதில் நல்லா இவ்வளோ மஞ்சள், ஒரு சின்ன கரண்டி மஞ்சள் போட்டுடுவோங்க. போட்டுட்டு இப்படி கீழே நம்ம உட்காந்து துணி துவைப்போம் இல்லையா, 2 கால் இப்படி மடிச்சுட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு செய்வோம். இப்போ வந்து கண்டிப்பாக பெண்களால் முடியாது, நீங்கள் சப்பலாங்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு அந்த தண்ணியை பாருங்கள், இப்படி மக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கையில் மக்கு இருக்குது, இப்படி நம்ம வயிற்றில் இப்படி ஊற்றுறப்ப நம்ம மென்சஸ் ஆகிற இடத்துல அந்த மஞ்சள் தண்ணி போகணுங்க. கான்செப்ட் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வயிற்றுலேருந்து இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, மக்கில் இருக்கிற தண்ணியை இப்படி கொட்டுங்க. சப்பலாங்கால் போட்டுட்டு உட்காடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். எடுத்தோடனே நான் மக்கை எடுத்துகிட்டு இப்படியே தண்ணி அந்த வர்ற இடத்துல, மென்சஸ் வர்ற இடத்துல இப்படியே நான் ஊற்றிக்கலாமானா அப்படிலாம் ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது அந்த இடத்துல அந்த மஞ்சள் தண்ணி அது இடத்துல போகணும். ஸோ என்ன அழகாக பாருங்கள். அப்புறம் தான் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி தான் எதுக்கு நம்ம லேடிஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி நான் வந்து மந்திரமெல்லாம் சொல்லுவோம். சொல்லிவிட்டு மஞ்சள் தண்ணி மந்திரமா, ஏஸ் பாத்ரூமில் கூடவா மந்திரமெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் நான் யோசனை பண்ணேன், எதுக்கு நான் மஞ்சள் தண்ணி அப்படின்னு நினைக்கிறப்ப தான் என்ன அழகாக பாருங்கள் அந்த ஒரு 5 நாள் 1 மாதத்துக்கு நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த கழிவு வந்து வெளியில் வருது இல்லைங்களா, அதை வந்து 5 நாள் கழித்து நம்ம நீட்டாக கழுவி, என்ன தான் நீட்டாக கழுவினாலும் கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸ், வைரஸ் அதெல்லாம் இருக்கும். அழகாக அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த காலத்திலே பாருங்கள் முன்னோர்கள் எவ்வளோ அழகாக வந்து நேர்த்தியாக அதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் பாட்டிக்கே இப்போ 95 வயசு ஆகுதுங்க, இன்னும் இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் அவங்களுக்கு பிபியே லைட்டாக வந்திருக்குது. நல்லா நடமாடிட்டு இருக்காங்க, அவங்க துணியை அவங்களே தான் துவைச்சிட்டு இருக்காங்க, அம்மாவும் நல்லாவே நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆதி காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்ததுனால தான் நம்மளுடைய உடல்நிலையும் சரி, வாழ்க்கை முறையும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து இப்போ என்னுடைய பேண்டிஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், காட்டன் எப்படி நான் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் பேண்டிஸ் வந்து காமிக்கிறேன். பியூர் காட்டன். என்னங்க எங்களுக்கு பேண்டிஸ் கூட தெரியாதா, பியூர் காட்டன் எப்படி இருக்குது தெரியாதா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. என்கிட்ட மிக்சிங்கும் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மிக்சிங் இருந்ததுன்னா அடியில் காட்டன் இருக்கிறதா பார்த்து வாங்குங்கன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து பியூர் காட்டன். இது வந்து நம்ம வந்து மென்சஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம், வெறும் டயத்தில் யூஸ் பண்ணுறதை விட. இது பாருங்கள் மிக்சிங் தான். பட் என்னென்னா இந்த அடியில் பார்த்திங்கன்னா பியூர் காட்டனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல காட்டனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நமக்கு டிசைன்ஸ் போடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தாலும் இந்த இடத்துல காட்டனாக இருக்கும். இங்கே பாருங்கள் பைப்பிங் பார்த்திங்கன்னா காட்டனாக இருக்கும். ஸோ நமக்கு அறுக்காது, அதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் வந்து பைப்பிங் இங்கே வச்சுட்டு இருக்கிற பைப்பிங் சைடு பைப்பிங் பார்த்திங்கன்னா காட்டனாக இருக்கும். அப்போ நமக்கு தொடைய சைடில் அறுக்காது, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பேண்டிஸ் நம்ம வாங்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பன் வித் இது, இந்த மாதிரியும் வந்து பியூர் காட்டன் தான் இதுவும் வந்து. ஸோ இது கொஞ்சம் விலை அதிகமானாலும் பாருங்கள் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டனில் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் குழந்தைங்களுக்கு, தயவுசெய்து குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரிங்க, காட்டனாக பார்த்து இந்த பைப்பிங் வந்து காட்டனாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னங்கடா பேண்டிஸ் எல்லாம் காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு லேடிஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு பிந்திஸ் ஆகட்டும், கிளிப்ஸ் ஆகட்டும், ஒரு வளையல் ஆகட்டும், ஸோ எல்லாமே நிறைய டிசைனாக போடுவோம் நமக்கு இல்லைங்களா. எல்லாமே ஆசை இருக்கும் நமக்கு, பொண்ணுங்களுக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து நம்ம வாங்கியிருந்தாலும், பட் இது பாடி பூரா பார்த்திங்கன்னா காட்டன் தான், பியூர் காட்டன். இது பார்த்தேன்ப்பா, இது வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக மென்சஸ்க்கு இல்லைங்க, ஆர்டினரி டைத்தில் தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்குவோம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும் மெயினாக, எங்கள் சைடில் என்ன வந்தாலும் இது பாருங்கள் பியூர் காட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சிங் தாங்க, பட் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து காட்டனில் வந்திருக்கும். ஸோ அறுப்படாது, நமக்கு தொட அறுப்படாது, அதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே அடியிலும் சரி காட்டன் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாங்குறப்ப, அதாவது நம்ம ஒரு
டிசைன்ஸ் பார்க்குறப்ப, ஒரு அழகாக ஒரு பேண்டீஸ் பார்க்குறப்ப, ஃப்ளார்ஸ் வர்றப்ப, அதெல்லாம் பிங்க் கலர் பார்க்குறப்ப நம்ம உடனே இதெல்லாம் மறந்துடுவோம், டோட்டலாக மறந்துடுவோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி சைடில் அந்த பீடிங் பார்த்திங்கன்னா காட்டன் வர்றதா பார்த்து வாங்கிக்கோங்க. மென்சஸ் டயத்துலையும் சரி, வெறும் டயத்துலையும் சரி. அதுவும் இந்த மாதிரி சேலத்துலலாம் பயங்கர வெயிலாக இருக்குங்க. காலையில் போனால் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாங்க லேடிஸு, வேலைக்கு போகிறவங்களாலாம் வந்தாங்கன்னா நல்லா அழகாக இந்த மாதிரி பியூர் காட்டனில் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், எப்படி நம்மளை வந்து மென்சஸ் டயத்தில் பராமரிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு முறை, நம்ம எப்படி சாப்பிட்றது. உணவு முறையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்ஸும் நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கண்டிப்பாக குறைவாகும். அது அந்த மாதிரி உணவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் சொன்னது வந்து வயிற்று வலி வந்ததுன்னா அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கேன். சக்கரை தண்ணி நெய் போட்டு குடிக்கிறது சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்டீஸ், நம்ம பேண்டீஸில் இன்னொன்று சொல்லணும்னு இருந்தாங்க. 5 நாள் கழித்து அந்த பேண்டீஸ் அதுக்காக தனியாக வச்சுட்டு கடைசியில் ஒரு குட்டி பக்கெட் நீங்கள் தனியாக அதுக்காகன்னு வச்சுடுங்க. ஒரு டெட்டால் போட்டு நல்லா அலசி போட்டு வெயிலில் போட்டு காய வச்சு அழகாக மடித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம உடம்பை நம்ம நீட்டாக வச்சுக்கணும் எப்போவுமே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு பாயிண்ட் சொன்னேனே, இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன் நான், 5வது பாயிண்ட் என்ன சொன்னேன் நான், மஞ்சள் தண்ணி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய லைஃப்பில் நான் என்னை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது நீங்கள் பராமரிக்கிறீங்கன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம், மற்றவங்களுக்கும் தெரிய வரும். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னுடைய ஹேம்ஸ் சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் நல்ல செய்திகளோடும் நல்ல வீடியோக்களோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கிருஷ்ணகிரி சேலம் ஹேமா அமரேந்திரன். பாய்.